ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. சுதியில் பார்க்க போகிறோம். நான் ஹிப்ஹாப் தமிழோட கடைசி உலக போகிற படத்துலேருந்து உனக்காக அப்படின்ற சாங் வந்து நேற்று விட்டுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் சிங்கிளாக செகண்ட் சிங்கிளாக தெரில. ஐ திங்க் செகண்ட் சிங்கிள் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் சிங்கிள் வந்து இந்த பூம்பாஸ்டிக்னு சொல்லி விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு ஹிப்ஹாப் தமிழோட வைப்பு, அது ஓல்டு ஹிப்ஹாப் தமிழை ரிட்டர்ன் வந்த மாதிரி ஒரு வைப்பில் இருந்துச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் சிங்கிள் தான் நினைக்கிறது உனக்காக. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். பார்த்துட்டு நம்மளோட ஒப்பீனியன் என்ன பின்னாடி பேசிக்கலாம். ஓகே, ஸோ ஆடு வேறு 3, 2, 1. உனக்காக நீ விரும்பினால் உனக்கது வரும். நீ எந்தன் வரம் பிடித்திடு என் கரம். உன் கைகள் பற்றி காதல் பற்றி பேசுவேன் தினம். சினம் கொண்ட மனம் உன்னை கண்டால் குளிந்திடும். உன் கண்கள் ரெண்டும் ரத்தினம். இவங்க ஆல்ரெடி ஒரு இதில் பார்த்துருக்கோம்ல, ஏனோ என் நெஞ்சத்தில் வெட்கம் நட்பே துணை ஹீரோயினா இல்லை? ஐ திங்க் இந்த ஹீரோயின் ஆல்ரெடி எங்கேயும் பார்த்துருக்கோம். இதை அறிந்தும் கூட அறியாதது போல் நீ காட்டும் சில திணறும் திணறும். எந்த படத்தில் சொல்லுங்க கைஸ் தெரிஞ்சா? நான் அடையும் காதலது வெயில் நீ காலை நான் மதியம். நீ அருகில் வந்தால் இதய துடிப்பு எகிரும். மின்னல் ஒளியை விட உந்தன் விழி ஒளி மிளிரும். Baby, I like all the things you do. உனக்கு என்ன பிடிக்க நான் என்ன பண்ணணும்? Baby, I like the way you move. கூட கையை கோத்து அடையாற வெள்ள. ஹிப்ஹாப் தமிழோட ஒரு டூயட் கேட்டு ரொம்ப நாளாச்சு. ஏன்னா அவரோட ஜோன் ஒரு ரேப் நிறைய பண்ணுவார். பட் அவரோட யூனிக் மெலடிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. சூப்பராக இருக்கும் அவரோட ஒரு சில மெலடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அகைன் இது கொஞ்சம் அந்த வைப்பு கொஞ்சம் கொடுக்குது. எல்லாம் உனக்கான உனக்காக எல்லாம் உனக்காக உன்னை காண எல்லாம் உன்னை காண உனக்காக எல்லாம் உனக்காக உன்னை காண எல்லாம் உன்னை காண. உன் கண்ணம் அழகா என் கைகள் வருடி என் நெஞ்சம் திருடி சென்ற திருடி. ஹிப்ஹாப் தமிழ் எப்படி ஒரு பீச்சில் வச்சு ஒரு சாங் எடுப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீரியஸான டோனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு படம். அதில் ஒரு மெலடி எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ தான் சொன்னேன், எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்ல தான் கரெக்டாக சுச்சுவேஷனே காட்டிட்டாங்க போல. கூடவே இருப்பீங்களா தமிழ்? அவ்வளோதானா? ஓகே, சிம்பிளாக ஒரு க்யூட்டான சாங் இருக்குது. நான் ரெண்டு போய்ட்டு 2 நிமிஷம் தான். ஒரு ஃபுல் சாங்கே அவ்வளோதானா இல்லை எப்படின்னு தெரியலையே. 2 minutes 19 seconds தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சாங்கே அவ்வளோதான் எனக்கு தெரியல. ஐ திங்க் படத்தில் மேபி கட் பண்ணி வருது அப்படின்னு தெரில. பட்டு நல்லா இருக்குது. ஒரு அதான் சொல்ல, ஒரு ஹிப்ஹாப் தமிழோட அந்த ஓல்டு வைப்பு எனக்கு வந்து தனியார் ஒன்று காதல் கிரிக்கெட்டு, அந்த ஒரு மீசை முறுக்கில் வரும்ல ஒரு சில சாங்ஸு, அந்த மாதிரி கொஞ்சம் அவரோட ஓன் வைப்பில் அதுக்குள்ளே இறங்கி பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்குது. ஹிப்ஹாப் தமிழில் இன்னும் கொஞ்சம் நிறையா ஆல்பம்ஸ் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருக்குது. பிகாஸ் அவர் ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட படங்களுக்கு பண்ணார். அது போக எக்ஸ்ட்ரா வெளியே பண்ணுற படங்கள் வந்து சுந்தர்சி படத்துக்கு பண்ணுறாரு. அது போக வேறு எதாவது பண்ணுறாருன்னு தெரில. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல. சுந்தர்சி படத்துக்கு பண்ணுறாரு. வேறு என்ன படம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரில. ரீசெண்ட் டைமில் வேறு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரில நோட்டபுளாக. ஸோ ஹீரோஸ் அவரோட படங்களுக்கு மட்டும் தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ் வந்து ஆக்டிங்கும் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் அவரோட மியூசிக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வேறு லெவல் ஒர்க் கொடுத்துட்ருக்காரு. ரெண்டுமே சைமல்டேனியஸாக பேலன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்கு நான் எக்ஸெப்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஹிப்ஹாப் தமிழாவை. ஏன்னா அவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, மியூசிக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு ஆக்டிங் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்களே. ஸோ அவரோட ஆக்டிங்கும் பர்சீவ் பண்ணட்டும், அதுவும் அதோட படம் நடிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு போகட்டும். அது போக இந்த மியூசிக்கும் இன்னும் கொஞ்சம் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. பிகாஸ் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரோட என்ன சொல்கிறது, எனக்கு மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம ட்ரிப்பு போகிறப்ப அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழோட சாங் காரில் போட்டோம்னா வைப்பு செம வைப்பாக இருக்கும். பிகாஸ் எல்லாமே அவர் பசங்களோட போனால் எப்படி வைப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸாக போட்டுட்ருப்பார். ப்ளஸ் அதே மாதிரி கொஞ்சம் மெலடியாக வேணுன்னா அவரோட ஓன் ஸ்டைல் ஆஃப் மெலடியெல்லாம் இருக்கும். அந்த லவ் சாங்ஸ்லாம் அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கேட்கும்போது அது சவுண்டிங்காகவே என்ன சொல்கிற மற்ற எல்லா சாங் கேட்கும்போது இவரோட சவுண்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கலவையான விமர்சனமும் இருக்கும் அவருக்கு.
சாங் ரொம்ப லவுடாக இருக்குன்ற மாதிரி இருக்காது. அனிருத்துக்கு சேம் கம்ப்ளைண்ட் இருக்கும். பட் என்னன்னா நல்லா தான் இருக்கும். சாங் வந்து நல்லா இருக்குன்றத உண்மை ஆக்சுவலாக. ஸோ அவரோட சாங் அந்த மாதிரி தான் இருக்கும். திருப்பி கேட்க வைக்க தான் தோணும் அந்த பாட்டெல்லாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சாங்கு அந்த ஒரு லிஸ்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கேன், ஓகே. இன்னும் 2 3 வாட்டி கேட்பேன் நான் அகைன். கேட்டுட்டு ஆப்வியஸ்லி 2 3 வாட்டி கேட்டும் போதே தெரிஞ்சிடும் கைஸ். நல்லா என்ன சொல்கிறது, சிங்க் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஸோ இந்த பாட்டும் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வைப்பில் கொடுத்துருக்காரு. ஹிப்ஹாப் தமிழில் ஓஜி வைப் அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், அடுத்து என்ன சிங்கிள்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. படம் எப்போ ரிலீஸ்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிலீஸ் நெக்ஸ்ட் மந்த்தாக, இந்த மந்த் இல்லை, மேபி செப்டம்பரா இல்லை அக்டோபரான்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் சாங் 2 சாங்குமே நல்லாயிருக்கு. பூம்பாஸ்டிக்கும் நல்லா இருந்துச்சு, அது ஒரு தனி வைப்பாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மெலடிக்கான ஒரு நல்ல ஃபீல் குட் வைப்பில் இருக்குது இதுவுமே. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். லெட்ஸ் சீ அனதர் ஒன். பை.